பிஃபோர் தமிழ்நாடு வந்து பாலிடிக்ஸ், பிஃபோர் விஜய் அண்ட் ஆஃப்டர் விஜய்னு சொல்லலாம். இந்தியாவில் நான் தான் ரவுடின்னு சொல்கிறத தாண்டி. வணக்கம் சிகே சார். வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் கமிங் ஆன் போர்ட் வித் ஸ்டார்ட் அப் சிங்கம் சார். இன்னைக்கு எம்எஸ்எம்இ எபிசோட் நம்ம இது பண்ணோம். இப்போ ட்ரெடிஷ்னலாக எம்எஸ்எம்இஸ் வந்து சோர்ஸ் ஆஃப் ஃபண்டிங் வந்து டெட், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த பிளே கிரவுண்டே சேஞ்ச் ஆயிருக்கு வித் பிரைவேட் ஈக்விட்டி அண்ட் கேபிட்டல் கமிங் இன். வாட் இஸ் யுவர் டேக் ஃபார் யங் ஆண்டர்பிரினர்ஸ் ஹூ ஆர் கமிங் இன்? ஹவு தே ஷுட் யூஸ் கேபிட்டல், எப்போ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களோட தாட்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. கொஞ்சம் முன்னாடி எடுத்துடணும். ஸோ வந்து எப்பயுமே வந்து நம்ம வந்து ரொம்ப ஹேண்ட் டு மவுத்லேயே வந்து நம்ம வந்து இந்த சர்வைவல் மோடு, அந்த பூட் ஸ்ட்ராப்பிங், இதுவே நம்ம வந்து ரொம்ப பெருமையாக வந்து ரொம்ப நாள் நம்ம வந்து பேசி நம்மளை வந்து இது பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து சின்ன கம்பெனிங்க அவங்க வந்து எப்படி ஃபண்ட் ரைஸ் பண்ணி அதை வந்து மற்றவங்களோட ஷேர் பண்ணணும். நம்ம வெல்த் கிரியேஷன் வந்து நம்ம என்ன நினைச்சுக்கோம், நம்மளே வந்து சாப்பிடணும் எல்லாத்தையும் பார்க்கறதுனால தான் அது வந்து டெட்டுக்கு பயந்துக்கிட்டு ஈக்விட்டிக்கு பயந்துட்டு இருந்த கல்ச்சர் இருக்குது. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பயப்படுறது இல்லை. அவங்க எபிலிட்டி டு டேக் ரிஸ்க், எபிலிட்டி டு அவங்க டெக்னாலஜி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, எபிலிட்டி டு பிவட், எபிலிட்டி டு வாட் யூ கால் லுக் அட் தி ஆப்பர்ச்சுனிட்டி த்ரூ நியூ லென்ஸ், இதெல்லாம் வந்து ஃபினாமினல். அதனால அவங்களோட நம்ம வந்து பார்ட்னர் பண்ணிக்கணும். அவங்களோட பார்ட்னர் பண்ணிக்கிறது தான் நமக்கு புத்திசாலித்தனம். ஐ திங்க் காம்பினேஷன் ஆஃப் போத் இஸ் வாட் வி ஷேர். லெகசி கம்பெனிஸ், பில்ட் கம்பெனிஸ், பிக் பிராண்ட்ஸ், குட் பிராண்ட்ஸ். ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் அரசியலில் நடந்தது எல்லா ஃபீல்டுலையும் நடந்துட்டு இருக்கு. அரசியலில் நடந்ததுனால ரொம்ப தெளிவாக தெரியுது. நம்ம கிரிக்கெட்டில் நடந்தது, ஐபிஎல் நடந்தது டிஸ்ரப்ஷன் தான். அந்த மாதிரி வந்து பிஃபோர் தமிழ்நாடு வந்து பாலிடிக்ஸ், பிஃபோர் விஜய் அண்ட் ஆஃப்டர் விஜய்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்து நிறைய ஃபீல்டில் வந்து இதெல்லாம் தெளிவாக ரொம்ப இதுவாக தெரியறதுனால ரொம்ப நமக்கு வந்து ஆப்வியஸாக கனெக்ட் பண்ண முடியும். பட் எல்லாரோடைய வீட்லேயுமே சின்ன சின்ன விஷயத்துலையுமே டிஸ்ரப்ஷன் நடந்துட்டு இருக்கு. We are at 1000 salons now. By far, the second player is half of our size. We are in pole position as far as the beauty race in India is concerned. Now, when you look back at 25 years, things have happened and we are in this position. When you look forward to the next 10 years, where do you see naturals in the next 10 years? I think வந்து வேர்ல்ட் நம்பர் 1 ஆயிடணும். அதில் ஒன்றும் ஒரு சந்தேகமே கிடையாது. இன்னைக்கு வந்து இந்தியாவில் நான் தான் ரவுடின்னு சொல்கிறத தாண்டி ஐ திங்க் 140 கோடி மக்கள் டிஜிட்டலி சாவி, யங் அண்ட் ஆஸ்பிரேஷனல். இந்தியாவில் ஒழுங்காக பண்ணாவே நம்ம நண்பர் பிஎஸ் நாகேஷ், அந்த ஷாப்பர் ஸ்டாப்போடைய ஃபவுண்டர் சொன்னார், 10,000 சலோனுக்கு கீழே இந்தியாவில் பண்ணால் யூ ஆர் நாட் யூசிங் தி ஃபுல் பொட்டன்ஷியல் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த மாதிரியான ரொம்ப நாள் கழிச்சு நமக்கு வந்து எக்ஸ்டர்னல் சினாரியாவும் ஃபேவரபிளாக இருக்கு.